உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் அண்ணி எங்கடா? அதான் எல்லாம் வந்துட்டோம்ல, சாப்பிடு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அவங்க உன் ஒய்ஃப்டா. சாப்பிட வரலன்னா அதை நீ கண்டுக்காம விட்டுருவியா? வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும்டா, அதுக்காக நீ பட்னி போடுவியா? ஆமா, பிரச்சனை எனக்கும் அவங்களுக்கும் தானே. நீ எதுக்கு தேவையில்லாம இதுக்குள்ள இவ்வளோ ஃபீல் பண்ற? வீரா, நீ போய் அண்ணியை கூப்பிட்டு வா. ஓ சரி. அத்தை, நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு நீங்கள் எவ்வளோ சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி அவங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க. அண்ணி பாவம், அவங்கள்ட்ட எல்லாரும் கொஞ்சம் இயல்பா இருக்க பார்க்கலாம்ல. நடந்தது என்ன பண்ணாலும் திரும்ப மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கையாவது கொஞ்சம் சரியாக இருக்கட்டுமே. அவங்க ஒன்றும் நம்ம வீட்டை விட்டு மொத்தமாக போயிடல, கூட தானே இருக்காங்க. இப்படி கூடவே இருக்கிறவங்கள ஒதுக்கி வச்சேன்னு வச்சுக்கோவேன், அது அவங்களுக்கும் நல்லதில்லை, இந்த குடும்பத்துக்கும் நல்லதில்லை. இங்கே பாரு ராகவா, நான் திரும்பவும் சொல்கிறேன், பொண்டாட்டி தப்பே பண்ணாலும் நீ கூட்டு போய் தனியாக கண்டிக்கலாம். இப்படி எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுக்கறது புருஷன் முன்னாடி வரவுக்கு சரி வராதுரா. இது ரொம்ப தப்பு, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா மச்சான், ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அதுவும் நான் அந்த பேப்பரை காட்டலன்னா தெரிஞ்சிருக்காதுல்ல. இத மன்னிச்சிருங்க மச்சான். மச்சான், அக்காக்கு நீங்க தானே இருக்கீங்க. போ, இப்படி உட்காரு. வாங்கக்கா. உட்காரு கண்மணி. வெள்ளே, நான் சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? வாண்ணா, வா வந்து உட்காரு. வா வாங்க மாமா சாப்பிடலாம். டே ராகவா, சாப்பிட்றா. ராகவா. எல்லாரும் சாப்பிட்டு சீக்கிரமா கடைக்கு கிளம்புங்க. ம். கண்மணி, மாமா. உன்னையும் தாமா சொல்றேன். சரிங்க மாமா. சாப்பிடு. உட்காருங்க சார். என்ன சார் வேணும்? சாருக்கு முகூர்த்த புடவை வேணுமா? எடுத்துக்காமீங்க. சரிங்கண்ணா. சார் அது பனாரஸ். ஓகே. இது காஞ்சிபுரம். இது மைசூர் பட்டு சார், ரொம்ப நல்ல பட்டு. ஆமா, பாட்டிக்கு என்ன வயசாகுது? 70 வயசு. நீங்க இந்த புடவையை கட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியும். இந்த புடவை நல்லா இருக்குப்பா. இந்த புடவையை கட்டினா உங்க வயசு ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. என்னாச்சு சார்? என்ன சார், எந்த புடவையும் திருப்தியா இல்லையா? பெரிய கடைன்னு சொன்னாங்க, நம்பிக்கையோட வந்தேன். சரி, நான் வேற கடையை பாக்குறேன். அண்ணா, உங்க ஸ்டைல வியாபாரம் பண்ணுங்கண்ணா. இந்த ஸ்டைல வியாபாரம் பண்ணா வாங்குறவங்க கூட வாங்காம போயிடுவாங்கண்ணா. இங்க பார், இனிமே இப்படிதான் வியாபாரம் பண்ணணும். இதுதான் ப்ரொஃபஷனல். இனிமே இதை தான் ஃபாலோ பண்ணும், புரியுதா? டூ யுவர் ஒர்க். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? டேய், ஏதோ ஒண்ணு இவனுக்கு ஒட்டாமலே இருந்துட்டு இருக்கு. நீ போய் உங்க அண்ணன் கிட்ட ஒரு 10 நிமிஷம் சும்மா அரட்டை அடிச்சிட்டு வா. ஐயோ, அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லையே அண்ணி. நீ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அரட்டை அடிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா போய் 10 நிமிஷம் பேசு போ. சரிங்க அண்ணி. போ. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், இந்த ஒரே புடவைய மடிக்கிற பிரிக்கிற மடிக்கிற. எடுத்து உள்ளவை நேரம் என் கேபின். அண்ணா, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சரியான படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குண்ணா. என்னமா எடுத்திருக்காங்கண்ணா, ஆக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. வேலைக்கு வந்தா வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இப்படி வெட்டி பேச்செல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உனக்கு ஏத்த மாதிரி வேலை தர்றேன், போய் அந்த இன்னர்ஸ் எல்லாம் எடுத்து வை. என்னன்னா ஏதோ புலவர் மாதிரியே பேசிட்டு இருக்க. இப்ப நீங்க போய் வேலை செய்யலன்னா உங்க சீட்டு கிழிக்கப்படும். எப்படி வசதி?
சரிண்ணா. இனிமே நோ அண்ணன் சார், இனிமே சார்னு கூப்பிட்டு பழகுங்க. போங்க. சரிங்க சார். கோ ஏடியாய். அண்ணி என்னாச்சு அண்ணி? மாற அண்ணனுக்கு எங்கேயாச்சும் கூட்டு போய் மந்திரிச்சு விட்டுருக்கீங்களா? ஷூ போட்டு டக்கின் பண்ணதும் ஆளே மாறிட்டாரு. 10:13. என்ன எல்லாரும் அதுவே சொல்றாங்க? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரு டை கட்டி இருந்திருக்கலாம், மறந்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு கட்டிடுவோம். இவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இவனை இப்படி பார்க்க இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன பண்றது? ஏய், எவன்டா எங்க ஓனரு? வெல்கம் சார். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நீதான் ஓனரா? நான் ஓனரோட பையன் தான் சார். சொல்லுங்க, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, அவரோட பையனா? ஆமாம் சார். கூலிக்கு வேலை பார்க்குறியா? சரி, நல்லா கஞ்சி போட்ட மாதிரி வெள்ளை வெஸ்ட் வெள்ளை சட்டை வேணும். பார்த்த உடனே அரசியல்வாதின்னு நம்மள சொல்லணும். அந்த மாதிரி காட்ட சொல்லு. வாங்க சார், நானே காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. வாங்க சார், இருக்கிறதுலே பெஸ்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு. தோ இவ்வளவுதான், பக்கத்துல தான் இருக்கு. வாங்க. நீங்க எங்க வேட்டியை கட்டினீங்கன்னா உங்களை பார்த்தா இல்ல பார்க்கலனாலும் அரசியல்வாதின்னு சொல்லிடுவாங்க. டு யுவர் லெஃப்ட் சார். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எந்த மாதிரி ரேஞ்சில் சார் வேணும்? ஒரு 1000 ரூபாய்க்குள்ள நல்ல பிராண்டான வேஷ்டியா பார்த்து எடுத்து. ஓகே சார். இந்த வேட்டியெல்லாம் பாருங்க சார், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். இதெல்லாம் பாருங்க சார், கட்சி கொடி மாதிரியே இருக்கும். இது வேண்டாம். இதெல்லாம் பாருங்க சார், இதெல்லாம் இன்னும் நல்ல காட்டன் சார், ரொம்ப காத்தோட்டமா இருக்கும். யோ, என்னையா வேட்டி மடமடனே இல்ல? வேற கம்பெனி எதுவும் இல்லையா? இது நல்ல பிராண்டு தான் சார், ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறது. உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இதை தான் சார் வாங்குவாங்க. என்னையா கதை விடுற? இதெல்லாம் ஒரு வேட்டியா? வேட்டி தான் மட்டமா இருக்குன்னா கடை மகா மட்டமா இருக்கு. வேர்வை நிக்காத அளவுக்கு ஏசி போட்டு வச்சிருக்கீங்க. சே, நான் வேற கடையில பாத்துக்கிறேன். சார் 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 ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட மான ரோஷம்லாம் இல்லையா? இவன் கடையை பத்தி எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறான், திமிரா பிஹேவ் பண்றான். நீ என்னடா இப்படி பார்த்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க? மேடம், நீங்க தானே என்ன ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. பாருங்க, இப்படி நீட்டா டக்கின் பண்ணி ஷூ போட்டுட்டு பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு கோவமே வரமாட்டேங்குது மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.